அண்டு சிவகார்த்திகேயன் இதெல்லாம் வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் எங்க எஸ்டிஆர் அவர்கள் வெளியில போனாரு, அதனால இந்த மாநாடுன்ற படம் எனக்கு வந்ததுன்றத சொன்னாரு. எங்கேயுமே அவர் சொல்லல. நீங்களா ஒண்ணு கற்பனையா ஒண்ணு உருவாக்கி சோசியல் மீடியால அவரை விட பயங்கரமா ஒரு ஐடி விங்க ஒண்ணு வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவர் தான் பெரிய ஐடி விங் வச்சிருக்காரு, அதனால தான் அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறிட்டு இருக்காருன்றதெல்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அண்ட் தொடர்ந்து அவர் என்ன நடந்ததோ அந்த ஃபேக்ட்டை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க அதில் எக்ஸ்ட்ரா மசாலாவை போட்டு தொடர்ந்து ஒரு வாட்டியும் இல்லை அவர் இப்படி ஒரு பொய் சொன்னார், அப்படி ஒரு பொய் சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தது. ஏன்டா ஒரு மனுஷன் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி மேலே வந்தால் உங்களுக்கு பொறுக்கலையா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது தான் தோணுச்சு. அடுத்து என்ன பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரியான ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த சூரரை போற்று கதையை கேட்டிருந்தேன். அப்போ வந்து நானாக டைரெக்டாக கேட்கல, அவர் அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, நான் கேட்டதா யாரோ வந்து சுதா மேம் கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ரிஜெக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க, எனக்கு டைரெக்டாக அந்த கதைக்கு வரவும்லாம் நான் கேட்கவும் இல்லைன்னு. அப்போ சுதா மேமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இல்லை அவர் கேட்டிருக்காரு, அவர் கஜினி மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது, கஜினி மாதிரி இருக்க ஸ்கிரிப்டில் நம்ம எப்படி நடிக்கிறதுலாம் சொல்லியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் அந்த இடத்துல மீடியா முன்னாடி அதை பேசணும்னு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஹோஸ்ட், ஆங்கர் அப்படி ஒரு கேள்வியும் அவர் வைக்கல. அவர் என்னன்னா, சுதா மேமுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம மக்கள் முன்னாடி ஒன்று கிளியர் பண்ணிடலான்றதுக்காக பேச வர்றார்.